வாங்க அப்படியே போவோம். பழைய கோயில் இருந்த இடத்த உங்களுக்கு வந்து இடத்த காட்டுறேன். வாங்க. இந்த தண்ணியெல்லாம் அங்கே தான் அந்த வாதையத்தான் போய் பழனி அங்கே போயிடும், பழனிக்கே போயிடும். பழனி மலைக்கு போகிறதும் இந்த தண்ணி. இங்கே பூம்பாறையில் இருக்கிற சிலையும் செய்த இடம் வந்து இங்கே இருக்குது. எங்கண்ணா சரி, அந்த பக்கம் போயிடும், பயமாக இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. எனக்கு 70 வயசு, நானே நின்றுருக்கேன். நீங்கள் என்ன? எனக்கு உயரத்தை பார்த்தா தலை சுத்தம். அவங்களா பாடுபட வேண்டியது, அவ்வளோ சாப்பிட வேண்டியது. எதுவுமே வினோதத்துக்கு வெளியே போய் விற்பனைக்கெல்லாம் சாத்தியம் இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் நான் வரேன். இங்கேருந்து மழை இல்லைன்னா அங்கே தான் போய் சாமி கும்பிடுவோம். அந்த நிமிஷமே மழை அப்படி கொட்டிடும். ஆமாம், அதான் வரல, அதான் இருந்தவங்க வர முடியல. அது மறைச்சி வச்சது வச்ச ஆளுக்கு பெரியவங்க காலாவதியாச்சு போயிடுறாங்க. அப்போ இருக்கிறவங்க வந்து உழவடிக்கும் போது அந்த சிலை தெரிஞ்சோடனே எடுத்து வச்ச உடனே முருகனை எடுத்தது வந்து இந்த இடத்துல தான். இந்த இடத்துல இருந்து எடுத்து தான் உழுதுகிட்டு போகும்போது எல்லாமே இந்த இருக்குது. இந்த நீளமான கல்லெல்லாம் இந்த இருக்குது பாருங்க. இந்த உள்ளுக்குள்ள ரொம்ப அப்பாவியா வந்திருக்காங்க பூம்பாறையில். இப்போதான் வெளிச்சத்துக்கு வந்துருக்குது. பாமர மக்களாக வாழ்ந்த பூம்பாறை நாங்களும் கேட்டிருக்கோம். ஆனால் கேட்டிருக்கோம்னா இதில் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க சொன்னது உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியுது. காசு பழக்கமே இல்லை. இப்போ காசு பழக்கமே கிளீனாக இல்லை. ஆமாம், அப்போ காசு பழக்கமே இல்லாமல் வறுமையாக வாழ்ந்தவங்க மக்கள். இந்த கடவுள் வந்து இந்த முருக கடவுள் வந்து இல்லை அப்படின்னா பூம்பாறையில் நாங்கள் இல்லை. ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குதுரா பூம்பாறையில் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். பைக்கேன்னு கொடுத்தது ரேஞ்ச் இருக்கும், சபரி கொடுத்தா பைக்கேன்னு கொடுத்தாங்க. அந்த பைக்கு வரும்போது ஒரு சனமே போய் காவு காத்துட்டு இருப்பேன். அது நான் சொல்லக்கூடாது, அதான் நான் சொல்லக்கூடாது. இல்லை, அது மாதிரிலாம் வந்துச்சு. இங்கே இருக்கிறது அப்படியே முழுசாக இருக்கா? முழுசா இன்னைக்கு போகிற எப்படி செஞ்சாரோ 10 வருஷத்துக்குள்ளதான் இங்க இந்த கோயிலுக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளியாளு வர இந்த 5 என்ன இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பிராந்தி கடை ஒண்ணு மட்டும் கவர்மெண்ட் எடுத்து விட்டுருச்சுன்னா இந்த ஊர் என்னைக்குமே செல்லம் செழிப்புமா இருக்கும். பூம்பாறை கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான கிராமம் தாங்க. 3000 ஆண்டுகள் பழமையான இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுடைய தனித்துவமான வாழ்க்கை எப்படி இருக்குது, இத்தனை ஆண்டுகளாக இந்த கிராமத்தை என்ன முறையில் கட்டமைச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்றதையும், உலகில் வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இந்த கோவிலில் அமைந்துள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை போகரால் செய்யப்பட்ட தசபாசானத்தால் ஆன ஒரு முருகன் சிலை தாங்க. 2500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் இந்த கிராம மக்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கோவிலாக இருந்திருக்குதுங்க. கடந்த 15 ஆண்டுகளாக தான் இது வெளி உலக மக்களுக்கு தெரிஞ்சு வெளி உலக மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இங்கே வர்றதை பற்றி இந்த கிராம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றியும், குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளில் வெளி உலக மக்களுக்கு இங்கே சக்தி வாய்ந்த தசபாசானத்தான ஆன சிலை இருக்குது அப்படின்றது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்றத பற்றியும், 2500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராம மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கோவில் கடந்த 20 வருடங்களாக பழனி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழே எதனால போணுச்சு அப்படின்றத பற்றியும், இன்றைக்கி இந்த கோவில் இந்த கிராமத்தோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்தோட வேறொரு பகுதியில் இந்த கோவில் இருந்திருக்குது. எதனால் அந்த கோவிலை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க, இப்போ அந்த கோவில் இருந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், இந்த கிராம மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய இடம் தாங்க இது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த தசபாசான சிலை உழவு ஓட்டும் பொழுது கண்டெடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்த தான் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்மக்கிட்ட காமிக்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கொண்டு வந்து பூமிக்கு அடியில் சிலையை மறைச்சி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பூம்பாறை பற்றியும் இந்த பூம்பாறை கிராமம் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கீங்க. எனவே காணொலியை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு விரும்புகிறேங்க. அதாவது பூம்பாறை வரக்கூடியவங்க, இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க, நம்ம இப்போ போகக்கூடிய இந்த இடத்துக்கு தயவு செய்து வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கோட விளிம்பில் ஆபத்தான முறையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக இது ஃபுல்லாக விவசாய இடங்கள்ங்க. இங்கே எதையும் யாரும் மிதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக இவங்க கவனமாக இருக்காங்க. அதனால் இங்கே பூம்பாறை வரக்கூடியவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. போகர் வந்து இந்த 2 சிலையும் பழனி கோயிலும் சிலையும் இங்கே பூம்பாறையில் இருக்கிற சிலையும் செய்த இடம் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பழியருக்கு இருக்கிறது வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு ஊர் மாதிரி தெரியுது பாருங்க.
ஆமாம். அந்த அவங்க தான் வந்து கீழே வந்து நடு சென்டரில் வந்து இதில் ஒரு ரோடு வருது பாருங்க. சின்னமாக 4-5 வீடு தெரியுது. அதுக்கு அந்த பக்கமாக ஒரு 4-5 வீடு தெரியுதுல்ல, அங்கே தான் சிலையில் வந்து போகர் செய்த இடம். அந்த இடத்துக்கு பேர்னா? அந்த இடத்துக்கு பேர் வந்து போகர் கெசம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. போகர் கெசம். அது தண்ணியே இருக்கு. இந்த இப்போ பூம்பாறையிலேருந்து போகுதில்ல, இந்த சுற்றுரவுண்டில் இருக்கிற தண்ணி பூரா பல்லங்கி பூம்பாறை அந்த தண்ணியெல்லாம் அங்கே தான் அந்த வாதையத்தான் போய் பழனி அங்கே போயிடும், பழனிக்கே போயிடும். பழனி மலைக்கு போகிறது இந்த தண்ணி தான். ஓ, இங்கே பூம்பாறையில் உள்ள தண்ணி தான் பழனி மலை. இந்த தண்ணி தான் பழனி மலைக்கு போகிறது, வேற எந்த தண்ணியும் கிடையாது. இதே தண்ணி தான் அங்கே போகுது, பழனி மலைக்கும் போகுது. அந்த இடத்துல தான் வச்சு தான் இந்த சிலைகளை வந்து செய்த இடம் அங்கே தான். அதைத்தான் நான் சொன்னேன், பழனிக்கும் பூம்பாறைக்கும் நடு சென்றான இடம் கோம்பை அப்படின்னு. அதுக்கு நேராக பின்னாடி பார்த்தா பழனி வந்துடும். பழனி வந்து அவ்வளோ கிட்டத்துலலாம் வராது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் அங்கே இருக்கும். அங்கிட்டு போகணும். அது அப்படியெல்லாம் போகலாம் முடியாது. அந்த பக்கம் குறுக்க போக முடியாது, ரோட்டில் தான் போக முடியும். குறுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம பழனியை சுற்றி தான் போக முடியும். இது இப்போ போகர் கஸ்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு இருந்தால் இதில் ஷார்ட்கட் பாதை இருக்கு, பாதையில் போகலாம். கிராம மக்கள் இதில் போவீங்க? கிராம மக்கள் போகிறது. நாங்கள் போய் சாமி கும்பிட்டு தான் நான் வரேன். இங்கேருந்து மழை இல்லைன்னா அங்கே தான் போய் சாமி கும்பிடுவோம். அந்த நிமிஷமே மழை அப்படி கொட்டிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பூம்பாறை குழந்தை வேலைப்பார். அதுதான் நடக்கும், கண்டிப்பாக நடக்குது. வாங்க அப்படியே போவோம். பழைய கோயில் இருந்த இடத்த உங்களுக்கு வந்து இடத்த காட்டுறேன், வாங்க போவோம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த ஊர் நிர்வாகத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா சாமி, அப்போ வந்து மக்களோட மக்களாகத்தான் முருகன் இருந்தார். சரிங்களா? அதில் வந்து கடவுள் இருக்கார் அப்படின்னா, இந்த வயக்காட்டுகளில் போய் நாங்கள் நெல் விதைச்சு அந்த நெல்லை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு தலைப்பொழி நெல் வந்து முருகனுக்கு கோயிலுக்கு தான் போடுவோம். அந்த அதில் ஐயரு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பூசாரி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அது அவங்க எடுத்துக்குவாங்க. எல்லாருமே ஊர் பூராமே கொண்டு வந்து இவ்வளவுங்கிற கணக்கில் அங்கே கொண்டு வந்து பூராமே கோயிலில் போட்டுருவாங்க. அதை வந்து அந்த ஐயரு அதில் வேலை பார்க்குறவங்க அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும்னா ஊர் பொதுவிலிருந்து எண்ணெய் வாங்கி கொடுத்து அதுக்கு தீபம் போடுவாங்க, கடவுளுக்கு தீபம் போடுவாங்க, குழந்தை வேலைப்பருக்கு. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த இடையில வந்து எவனோ திருட்டு பையக வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு அது திருட வந்ததுக்கு பின்னாடியே தேவஸ்தானத்தில் ஊர் மக்களே இருந்து தேவஸ்தானத்தில் ஒப்படைச்சு விட்டோம். பழனி தேவஸ்தானத்தில். எங்க இது 9 தசபாசானம். ஆமாம். இந்த சிலையை திருடுறதுக்காக வந்தாங்களா? இதை திருடுறதுக்கு தான் வந்தானுங்க. மாட்டிக்கிட்டானுங்க. எனக்கு கோயிலே மாட்டல, மற்ற ஒரு சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. முருகனை போய் தொட முடியல, உள்ளே போக முடியல, அவனுக்கு கடு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த இடையில இருந்த அந்த சின்ன சின்ன சிலைகளை மட்டும்தான் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதவும் கவர்மெண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க போலீஸார் போய் அதை வச்சு பிடிச்சி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதெல்லாம் நல்லது செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தேவஸ்தானத்தில் ஒப்படைச்சு தேவஸ்தானம் நல்லபடியாக தான் செய்துட்டு இருக்கு. என்னமோ அதெல்லாம் கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கூட இப்படி நம்ம செத்து போயிட்டோம்னாலும் கவலை இல்லை. ஏன்னா இந்த கோயில் முன்னாடி இருந்ததுக்கு இது கவர்மெண்ட்டில் சேர்ந்ததுக்கு பின்னாடி நல்ல ஒரு ஆடம்பரமாக தான் இருக்குது. அதாவது கோயில் விளங்குனாத்தான் குடி விளங்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது. அந்த கோயில் விளங்குனது அப்படின்னாத்தான் நம்ம குடியில் இருக்கிற மக்கள் வந்து விளங்க முடியும். இது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆமாம். இப்போ இதெல்லாம் இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு எல்லாம் இப்படியே தான் இருக்குது. பூராமே விவசாய நிலம் தான். விவசாய நிலம் தான் பூராமே. இதுதான் பாதை. இது சரிக்கிட்டு விழுந்தா இல்லை இது வந்து இது இங்கே தோட்டத்துக்கு போகிற பாதை இல்லை. இந்த சைடில் சரிக்கிட்டு அந்த பக்கம் போகிற பாதை ரோடு போகுது பாருங்க. ரோடு அது நல்ல ரோடாகவே போகுது. அங்கிட்டு நல்ல அந்த பக்கம் நல்ல பாதை. நம்ம வந்த பாதை இதுதான் இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கா இருக்கு. ஆமாம். இது வந்து இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்க. இது பூடு, பட்டாணி, கோசு, மற்ற உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் போடக்கூடிய விவசாய நிலங்க தான் இந்த ஊரை சுற்றியே இருக்குது. இது முன்னாடி காலத்தில் வந்து பூரா நெல் விவசாய இடம். அது பூராமே. சரி, அந்த பக்கம் போயிடும். பயமாக இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. வாங்க. எனக்கு 70 வயசு, நானே நின்றுருக்கேன். நீங்கள் என்ன? எனக்கு உயரத்தை பார்த்தா தலை சுத்தம். ஓ, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாங்க கிட்ட அந்த
மாலை கட்டி சிங்கம்னு சொல்லி எங்களுக்கு இந்த மறவர் சமுதாயம்ன்றதுக்கு வந்து மாலை கட்டி சிங்கம். அந்த மாலை கட்டி சிங்கம்ங்கிறது வந்து ஆரம்ப காலத்திலேயே சாமிக்கு மாலை கட்டி கொடுத்துருக்காரு இந்த குப்பாண்டிங்கிறவர். அதனால தான் மாலை கட்டி குப்பாண்டி அப்படின்னு அவருடைய பேர். அந்த சிங்க வாகனத்துக்கு வருவது. நாங்கள்லாம் இதில் ஏறி இறங்கித்தான் நாங்கள் விவசாயம் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னவோ இவ்வளோ பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி நாங்கள் பயப்பட்டால் என்ன பண்ணுறது? இல்லை, மலை ஏறுறது பயம் இல்லை, ஆனால் இவ்வளோ பக்கத்தில் ஒட்டு நடந்து வருமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாதளமாக இருக்கா? அது பார்க்க பயமாக இருக்கு. அது புதுசாக வரவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இந்த பள்ளம் தான், இந்த மட்டம் இருக்குல்ல, ஆமாம், அந்த மட்டத்தில் தான் இந்த கோயில் இருந்துச்சு. இந்த கம்பி போட்டிருக்காங்களே? ஆமாம் ஆமாம், அந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு அந்த பக்கம் உள்ளது தான், அதில் தான் கோயில் இருந்துச்சு. இந்த கிடக்குது தூண்லாம் பேத்து கிடக்கு. ட்ரெஸ் பண்ண கல் இந்த இருக்கு பாருங்க. இது என்ன கல்னா? இது வந்து ட்ரெஸ் பண்ணது. ட்ரெஸ்ஸுனா அதாவது கோயிலுக்குன்னு ட்ரெஸ் பண்ணி கொத்தியிருக்காங்க. அந்த காலத்துலேயே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் நீளமான கல்லெல்லாம் இருக்கும். இதில் விவசாயத்துக்குள்ளே இருக்குது, நம்ம போக முடியாது. எல்லாம் செடிக்குள்ளே மறைஞ்சிருக்குது. மறைஞ்சிருக்கு, ஆமாம். இந்த இடத்துல தான் ஆனால் முத முருகனை கண்டெடுத்தது. முருகனை எடுத்தது வந்து இந்த இடத்துல தான். இந்த இடத்துல இருந்து எடுத்து தான் உழுதுகிட்டு போகும்போது அவர் வந்து உள்ளே இறங்கியிருக்காரு. உள்ளே இறங்கின உடனே அப்படியே உழுதுகிட்டு போகும்போது அவருக்கு வந்து அந்த இந்த இடத்துல பொலி இருக்கும். அவருக்கு தலையில் போய் சிலையில் இருக்குதா? இப்பயும் சிலையில் அந்த பொலி இருக்குதுல்ல, சிலையில் இருக்கு. அப்படியே வந்து உருவாக்குனதுனால தான் அதுக்கப்புறம் கோயில்கள்லாம் கட்டி நல்லா விரிவாக பண்ணி இப்போ அந்த கோயிலை வந்து தேவஸ்தானம் மூலியமா அது நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தா கோயில் தெரியுங்களா? கோயில் தெரியும். இந்த இருக்குண்ணா, பட்டக்கல்லாம் இந்த இருக்கு பாருங்கண்ணா. கோயில் எல்லாமே இந்த இருக்குது. இந்த நீளமான கல்லெல்லாம் இந்த இருக்குது பாருங்க. எல்லா இந்த உள்ளுக்குள்ள வச்சுருக்காங்க. இதெல்லாம் கோயில் கல் தான். அது விவசாயத்தில் மிதிச்சிடாதீங்க. இந்த வரிசையாக இருக்குது, ஃபுல்லாக போடக்கூடாது, போட்டு மிதிக்கக்கூடாது. இது பூரா நெட்டாக இருக்குது பாருங்க. அந்த கல் பூராமே அந்த கல் தான், கோயில் கல் தான். இந்த ஒரு கல் அங்கே இருக்குது பாருங்க. அது வந்து அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம். ஆமாம் ஆமாம். இதில் பாதை இருக்குது. இந்த பாதையிலே போனோம்னா நேராக அங்கே ஊருக்குள்ளே போயிடலாம். இது எல்லாமே கோயில் கல் தான் அங்கே இருக்கிறது. இந்தா தெரியுதானே இங்கேருந்து கோயில் பார்த்தீங்களா? இந்த கல்லெல்லாம் கோயில் கல் தான். இந்தா நேராக இருக்குது கோயில். இங்கேருந்து கீழே விரைக்கு கொண்டாந்துட்டாங்க. இதில் பாதை இருக்குது, நேராக போயிடலாம். அதுக்கப்புறமா வந்து இவங்கெல்லாம் அங்கே போனதுக்கு பின்னாடி முன்னோர்களே வந்து இந்த இடத்துல அந்த இடத்த அவங்க இதை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அப்படியே வாங்கி அப்படியே பட்டா போட்டு வாங்கிக்கிட்டாங்க. அது அவங்கவுங்க சொந்த நிலமாயிடுச்சு. ஆரம்பத்தில் பட்டா அது மாதிரிலாம் இல்லை, இங்கே இருந்தவங்க அப்படியே அவங்க. ஆமாம். இதெல்லாம் ரொம்ப காலத்தில் எங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ எனக்கே 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னு தெரியாது. எங்களுடைய பாட்டம் மூட்டன் சொன்னது தான் இது. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சொன்னது தான் இது. அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்பவமெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னா, இந்த சாமி இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் கண்ணில் பார்க்க முடியாதுல்ல. 70 வயசு தானே. அவங்க சொல்கிற கதையை தான் நாங்களும் கேட்டிருக்கோம். ஆனால் கேட்டிருக்கோம்னா இதில் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க சொன்னது உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த பாரம்பரியத்தை நாங்களும் அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம். எல்லாம் நல்லா ஆடம்பரமாக ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த சாமியை பொறுத்து இந்த கடவுள் வந்து இந்த முருக கடவுள் வந்து இல்லை அப்படின்னா பூம்பாறையில் நாங்கள் இல்லை. இதுதான் உண்மை. ஆமாம். இந்த சுற்று வட்டாரமும் கிடையாது. குழந்தை வேலைப்பர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாவலர். எங்களை காப்பாற்றுறது அவர் தான். மழை பெஞ்சாலும் சரி பெய்யாமல் இருந்தாலும் காப்பாற்றுறது அவர் தான். எங்களுக்கு மழை இல்லை அப்படின்னா நாங்கள் உடனே அங்கே போகர் கஸ்துக்கு தான் போவோம். சிலை செய்த இடத்துக்கு போகர் இருந்த இடத்துக்கு தான் நாங்கள் போவோம். எங்களுக்கு உடனே மழை கிடச்சிடும். அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை. கடவுள் எங்களை காப்பாற்றிடுவார். ஆமாம். இப்போ ஒரு கொரோனா வந்துச்சு. கொரோனாவிலையெல்லாம் சென்னை பல இடத்துகளில் வந்து பல பிரச்சனைகள் வந்து எத்தனையோ உயிர் சேதங்கள்லாம் நடந்துச்சு.
அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நோயெல்லாம் இந்த ஊருக்குள்ளே வரவே கிடையாது. என்ன இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பிராந்தி கடையை ஒன்று மட்டும் கவர்மெண்ட் அதை எடுத்து விட்டுச்சுன்னா பரவாயில்ல. இந்த கிராமத்துக்கு வந்திருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கு அந்த அதை ஒன்றை மட்டும் கவர்மெண்ட் எடுத்து விட்டுருச்சுன்னா இந்த ஊர் என்றைக்குமே செல்லம் செழிப்புமா இருக்கும். இப்போ அதை பயன்படுத்துறது உள்ளூர் மக்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்களா, டூரிஸ்ட் வந்து எல்லாமே படுத்துறாங்க. எல்லாமே உள்ளூர்காரும் பயன்படுத்துறாங்க. வெளியூர்கார் வந்தாலும் பிராந்தி கடை எங்க இருக்குன்னு சொல்லி அதை கேட்டு அங்கே போறாங்க. அது ஊரை விட்டு அவுட்டர்ல தான் இருக்கு அந்த கடை. ரொம்ப அமைதியா தனித்துவமா இருந்த அமைதியா இருந்துச்சு. இந்த பிராந்தி கடை வந்ததுக்கு பின்னாடியே ஊருக ரொம்ப கெட்டு போற அளவுக்கு, கிராமங்களே கெட்டு போற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி இந்த கெஸ்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு வரவங்களும் வர்றாங்க. அப்படியே வந்து சைடு அந்த அது சுற்றி பார்க்கறதுக்கு வர சைடு சீனுக்கு சுற்றி பார்க்க வராங்கல்ல, அவங்க வந்து துருவா அங்கே பிராந்தி கடைக்கு போயிடுறாங்க. அவங்களோட நம்ம போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது அனுபவிக்கிறவனு அனுபவிச்சுதான் அவனு. இதுக்கு நாம எப்படி தடையாக முடியுமா? அடுத்ததாக நம்ம இந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த காட்டுக்கு நடுவில் எப்படி வாழ்ந்து வந்தாங்க, அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி மாறி இருக்கு, எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும், இந்த கிராமத்துக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவில் மேலிருந்து கீழே வந்தது எப்படி, யாரால் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு பல தகவல்களை இந்த ஊரை சேர்ந்த முதியவர் ஒருத்தர் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த கோவிலோட நிர்வாகம் எப்படி இருக்குது, என்னென்ன முறையில் இங்கே வழிபாடு நடக்குது, இந்த பூம்பாறை அப்படின்ற கிராமம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இப்போ என்னென்ன மாற்றங்கள் அடைஞ்சு இன்னைக்கு வந்து இருக்குது அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பூம்பாறை பற்றி நம்மக்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கட்டி முருகன். ஆலகட்டி முருகன். முருகன். நீங்கள் பூம்பாறைங்களா? பூம்பாறை தான் பரம்பரையாக எங்கள் ஊர் பூம்பாறை தான். நாங்கள் எங்கள் பாட்டா காலத்துலேருந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தது, இங்கே தான். இந்த பூம்பாறையோட சிறப்பு என்னன்னா, அதே மாதிரி இந்த முருகன் கோயிலோட சிறப்பு என்ன? முருகன் கோயில் இங்கே பூம்பாறை உருவான காலத்தில் யார் காலம்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 3000 வருஷத்துக்கு மேலே அகதின்னு சொல்லுது. 3000 வருஷத்துக்கு மேல? 3000 வருஷத்துக்கு அகதின்னு சொல்லுது. அகதி வந்தாலும் ஃபர்ஸ்ட்ல வந்தது மன்னாடி ஆதிவாசி. ஆதிவாசியா ஃபர்ஸ்ட்ல மன்னாடி வந்தது. அடுத்து மறவர் வர்றாங்க. அடுத்து முதலியார் பழனிந்து அவங்க முதலியார் செங்குந்த முதலியார் வர்றாங்க. இது 3 சமுதாயமும் இந்த ஊரை ஒட்டி கட்டி ஆழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கரையை வந்து உருவாக்கி அங்கேருந்த இடத்த இங்கே பூம்பாறையில் கொண்டு வந்து இந்த இருக்கிற இடத்த வச்சிடறாங்க. திப்பு சுல்தான் ஆட்சி வந்துடுது. திப்பு சுல்தான் ஆட்சி வந்துடுது. அந்த சிலையை இந்துக்களை சிலை மூலிகை சிலை எங்கே இருந்தாலும் உடைச்சிடணும், இருக்கக்கூடாதுன்னு அறிவிச்சிடுறாரு திப்பு சுல்தான். அறிவிச்சோன்னு இந்த சிலையை தூட்டு இப்போ இருக்கிற இடத்துல வச்சிடுறாங்க, மறைச்சி வச்சிடுறாங்க. எங்க இப்போ இருக்கிற இடத்துல புலிப்பாண்டி சித்தேரில் கோட்டூருங்கிற இடத்துல எடுத்து அங்கேருந்து கொண்டாந்து விவசாயம் பண்ணுறத மறைச்சி வச்சிடுறாங்க. அந்த வச்சவங்க பெரியவங்க கொஞ்சம் காலாவதி ஆகிட்டு போயிடுறாங்க. அப்போ உழவடிக்கும் போது அதில் மாடு நின்றுருக்கு, உழவு மாடு. என்னடா மாடு நிற்கும் போது அப்படியே பால் பொங்கிருக்கு அந்த இடத்துல. என்னடா பால் பொங்குது பார்த்தா அப்படி கிண்டி பார்த்தா சில வெளியே வந்துடுது. எடுத்து வெளியே வச்சு மறைச்சி வச்சிடுறாங்க. அப்போ திப்பு சுல்தான் ஆட்சி காலாவதி ஆகி போயிடுது. அவர் ஆட்சி காலம் மன்னர் ஆட்சி வந்துடுது. சேரா சோரா பாண்டிய பூனத்தமரான் கேரளாக்காரவர். பூனத்தமரான் 4 பேர் உலகம் முறை சுற்றி இந்துக்களை சிலை நிலநாட்டிக்கிட்டே வர்றாங்க. உலகம் முறை சுற்றுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பார்த்து பழனியை பார்த்து மதுரை மீனாட்சி அவங்க பார்த்து சோரம் தான் இது தஞ்சாவூர் கோயில் கட்டுது. இப்படி அவங்க தேவர்கள் போகாமல் இந்த மன்னராட்சியில் தான் கோயில் இந்துக்கள் கோயில் பூரா உருவாக்கிட்டு வர்றாங்க. உருவாக்கிற காலத்தில் அவர் வந்து இது வந்தோடனே மன்னராட்சியில் வந்த உடனே சேரா சோரம் பாண்டிய தமரான் 3 பேர் வர்ற உலகம் சுத்தத்தை பூம்பாறைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சாமி மகாராஜா இந்த மாதிரி சிலை இந்த மாதிரி இருக்குது, முருகன் சிலை. அது இன்னைக்கு பாருங்கன்னு பார்த்த உடனே சிலை இருக்குது. சரி ரைட்டு, உடனே எடுத்து கோயிலை கட்டினாங்க. பாண்டிய மன்னர் சேர சோரம் பாண்டி 3 பேர் சேர்ந்து கோயிலை கட்டி 4 பேர் பூனத்தமரான் வந்துடுறாரு. பூனத்தம் 4 பேர் சேர்ந்து கோயிலை கட்டி உருவாக்கி தேரோட்டம் வைக்கிறாங்க. பூச நட்சத்திரத்துக்கு பள்ளியில் 7ஆம் நாள் திருவிழா. இங்கே கேட்ட நட்சத்திரத்துக்கு பூம்பாறை கேட்டைக்கு தான் தேரோடு 8ஆவது நாள் 9ஆம் நாள் வரும். அங்கே 7ஆம் நாள் திருவிழா, இங்கே 9ஆம் நாள் திருவிழா. கேட்ட நட்சத்திரத்துக்கு இங்கே சாமி வைக்கிறது. 4 வடம் பிடிச்சில் இருக்கிறது இங்கே தான். பூம்பாறை தான் 4 வடம், முன்னாடி 2 பின்னாடி 2 பிடிச்சி இருக்கிறது. பூம்பாறை தான் 4 வடம் பிடிச்சிருக்கிறது. இப்போ இந்த ஊர் வந்து இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது பூம்பாறைன்றது, இவ்வளோ மக்கள்லாம். ஆமாம்,
நீங்க பிறந்து சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் இங்க பஸ் எல்லாம் இருந்துச்சா? எப்படி நீங்க அப்போ நான் சின்ன பிள்ளையா எவ்வளவு இருந்தாங்க? லாரி வரும், ம், பஸ் எல்லாம் இல்லை, ம். பஸ் எல்லாம் இல்லை. வீடு மக்கள் தொகை எல்லாம் இருந்துச்சா? இல்லை, இப்போ கொடைக்கானல் தான் போய் எது வேணாலும் கொடைக்கானல் போவாங்க, ஜாமாங்க நடந்தான் போவாங்க. இங்க இருந்து கொடைக்கானல் நடந்து ஆமாம், பழனிக்கு போய் பழனிலேருந்து கூட அங்கேருந்து நெல் அரிசி வாங்கிட்டு வந்த இந்த புத்தூர் வழி வந்து அங்கேருந்து அரிசி சாமான் வாங்கிட்டு வந்து வாழ்ந்துருக்காங்க. ம், அதனால ஃபஸ்ட்டில் குடியேறினது ஆதிவாசி தான். ம், பழனிலேருந்து ஜாமான் செல்ல வரணும். சட்டி தான், இப்போ சட்டி மண் சட்டி தான், பாத்திரமெல்லாம் கிடையாது. ம், அங்கேருந்து சட்டியில் அங்கே பழனிலேருந்து வந்ததை வாங்கிட்டு சட்டியில் தான் சமைக்கிறது. ம். அப்போ எல்லாம் நெல் விதைப்பாங்க, ம். கேப்பை, தெனை, ஓ, கோதுமை. அப்போ அதுதான் அந்த காய்கறி மட்டும் அதுதான் டயம். காய்கறி கிடையாது. மற்ற எதுவுமே கிடையாது. அவங்களா பாடுபட வேண்டியது, அவ்வளோ சாப்பிட வேண்டியது. ஆ, எதுவுமே வினோதத்துக்கு வெளியே போய் விற்பனைக்கெல்லாம் சாட்சியம் இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. ம், வாழைத்தோப்பு அன்னைக்கே இருந்திருக்குது, நெல் இருந்திருக்குது, கோதுமை இருக்குது, கேப்பை இருந்திருக்குது, ம், தினை இருக்கு. அது மாதிரி வாழ்ந்தவங்க ரொம்ப அப்பாவியாக வாழ்ந்திருக்காங்க பூம்பாறையில். ம், இப்போ தான் வெளிச்சத்துக்கு வச்சுருக்குது. ம், பாமர மக்களாக வாழ்ந்தது பூம்பாறை. ம். இன்னைக்கு அவர் காலத்தில் எல்லாத்தையும் உருவாக்கி சக்தியை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு முருகன். ம். எல்லாத்துக்கும் உலகத்துக்கு போறாம பூம்பாறைக்கு மெயினாக கொடுத்துருக்காரு. குழந்தை வேலை பெரு. இங்க பின்னாடி இந்த நம்ம மக்கள் எல்லாம் குடியிருக்காங்கல்ல, மாடி மாதிரி ஏறி போகுது, ஆமா. ஒரு வீடுகள் இருக்குது இல்ல, ஆமா, அதெல்லாம் எந்த காலத்துல வந்தது? அதெல்லாம் பார்த்தா முந்தி கூரைதான் இருந்துச்சு. ம். இந்த கூரை போதப்பில்லுன்னு ஆ, பில்லு தான் அறுத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க முந்தி. ஆ. ஈத்தை கொண்டு வந்து ஈத்தையில நிறைஞ்சு மண்ணுகளை பூசி மராமரம், ம். மராமரத்தில் 4-6 கால் நீங்க நட்டு, சின்ன பிள்ளை இருந்தப்பெல்லாம் ஆமா. அப்படிதான் இருந்துச்சு. மரான் காலை 6 கால் நட்டு அது ஈத்தையை அடித்து மண்ணை போட்டு பூசி அதில் தான் குடியிருந்தவங்க. அப்போ ம், ஈத்தை வீட்டில் தான் குடியிருந்தவங்க. போதப்பில் கூரையில் தான் இருந்தவங்க. ம். லைட்டெல்லாம் கிடையாது, கேர்சன்னு, ம். சீமை தண்ணி, ஈத்தை அளக்கல் தான் அன்னைக்கு அந்த காலத்தை ரொம்ப அப்பாவே வாழ்ந்துருக்காங்க. ம். கரண்டெல்லாம் இப்போ வந்தது தான். ம். கரண்டெல்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு வண்டி வருதுன்னா, ஒரு காரு வருதுன்னா எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும், அப்படித்தான் வரணும். ம். அந்த காலத்தில் பைக்கேன்னு கொடுத்தது ரேஞ்சருக்கும் சபரிஞ்சு கொடுத்தா பைக்கேன்னு கொடுத்தாங்க. ம். அந்த பைக்கு வரும்போது ஊர் ஜனமே போய் காவை காத்துட்டு இருப்போம், வேடிக்கை பார்ப்போம். ம். அந்த காலத்தில் அப்படி காலத்தில். ம். இப்போ எல்லாமே பூரா கம்ப்யூட்டர் காலமாக போயிடுச்சு. ம். பூரா அத்தனையும் கம்ப்யூட்டர்லேயே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கூரை வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஆ, கலியுகத்தில் அவர் ஆள்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வயசு வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து விவசாயம், உருளைக்கிழங்கு, ம். பூடு. இப்ப இந்த நீங்க சொன்னீங்கல்ல, அப்போ வந்து நெல்லு, கேப்பை, கோதுமை மட்டும் தான்ட்டு. எப்ப வந்து காய்கறி, கேரட்டு, இந்த மாதிரி அதுக்கெல்லாம் இப்போ அது வாழ்ந்த முடிச்சுட்டோட சரி. அதுக்கு பிறகு லாரி வண்டி போக்குவரத்து வந்தது பார்த்தீங்களா. ஆ, அதுக்கு பிறகு தான் உருளைக்கிழங்கு, ம், காரட்டு, ம், பூண்டு போட்டு ம், மதுரை வத்தல் கொண்டு ம், சேல்ஸு. ம். அங்கே போய் அங்கேருந்து போயிட்டு வந்த பிறகு தான் இந்த வீடுகள்லாம் விரிவானுச்சு. ம். காசு பழக்கமே இல்லை. இப்போ ஓ, காசு பழக்கமே க்ளீனாக இல்லை. ஆ, ஆமாம், அப்போ காசு பழக்கமே இல்லாமல் வறுமையாக வாழ்ந்தவங்க மக்கள். ம், ஆமாம், பசி பட்டினியாக வாழ்ந்தவங்க தான். அப்படி வாழ்ந்து பூம்பாறு குழந்தை வரப்போ சாட்சியமாக கும்பிட்டுருக்காங்க பெரியவங்க. நீங்க பிறந்தப்பெல்லாம் இங்க ரோடு இருந்துச்சு, வண்டி வர்றது வெள்ளக்காரங்கிட்ட தான் ரோடு. தார் ரோடா, இல்லை, மண் ரோடு. மண் ரோடு தான் இருக்கும். மண் ரோடு தான். ம், அதுக்கு இப்போ தான் சில காலத்து தார் ரோடு. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது தான் மண் ரோடு தான் இருந்துச்சு. ஆ. ஆமாம், இங்க இருந்து கொடைக்கானல் வரைக்கும் மண் ரோடு தான். மண் ரோடு தான், மண் ரோடு தான். ஆ, இங்கே நானே நடந்து போயிருக்கேன் நான். மழையெல்லாம் பெஞ்சா ரொம்ப சிரமமா இருக்குமா? ஆமாம், மழை சிரமத்தை மாட்டினா நல்லா இருந்தால் நல்லா இருந்தேன். ம். ஆ, இப்ப அந்த காலத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எப்படி? ஆஸ்பத்திரி அங்கே கொடைக்கானல் தான் போகணும். ஆ, இங்கே டோலி கட்டி தூக்கி போயிருக்காங்க. கம்பளி கட்டி டோலி கட்டி தூக்கி போயிருக்காங்க. இங்க இருந்து அங்க தூக்கிட்டு ஆமாம், போகணும். கொடைக்கானல். ம். கொடைக்கானல் அன்றைக்கே சிட்டி ஆயிடுச்சு. ஆ, ஆமாம், எங்களுக்கு தாலுகா ஆஃபீஸா, கலெக்டர் ஆஃபீஸா, ஸ்டேஷனா எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் எங்களுக்கு இன்றைக்கும் கொடைக்கானல் தான். ம். எல்லாமே கொடைக்கானல் தான். எல்லாத்துக்கும் அங்கே தான் எல்லாமே இங்கே. சரி சரி. ஆமா. இப்போ இருக்கிற மக்கள்லாம் இவ்வளோ பெருகிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒற்றுமையா ஊருக்குள்ள இருக்காங்க? அப்போ வந்து ரொம்ப வெகுளியா ஆமாம், இருந்திருக்காங்க. அன்னைக்கும் இன்னைக்கு சரி, இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? அன்னைக்கும் சரி. குடிமக்கள் 3 ஜாதி இருக்காங்க. மண்ணாடி தான் ஃபஸ்ட்டில் குடியேறினது. ம், அடுத்து மறவர் வந்துடுறாங்க. அடுத்து மண்ணாடி, அடுத்து முதலியார் வந்துடுறாங்க. ம், ரெட்டியார் கொஞ்சம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தாலும் அன்னைக்கும் சரி, ம், தானாக குடிமக்கள் நடத்தும் சரி, தேவஸ்தானம் சரி, பூம்பாறை கோயில் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து தேர் முடி வரைக்கும் குடி கூத்தாடி எந்த பாங்குபாடும் வராது பூம்பாறைக்குள்ள. ம், ஆனால் ஒரே தாய் ஊத்து பிள்ளைக்கு மாதிரி தான் தேரை கொண்டாடுவோம். ம், தேங்காய் ஒரு 5000 10,000 அடியும். வண்டிக்கால் தேர்கால் அடிக்கும்.
ஆனால் எந்த நிமார்க்க சாதி கலவரம் அதுரா இதன் பிரச்சனையே வராது. பூரா அவ்வளவு இந்த சக்தி, இந்த சாமியோடைய சக்தி எல்லாத்தையும் வாய்கையை பூட்டிடுவார். எல்லாம் பொறுமையை கையாடுற மாதிரி வச்சிருவாரு. குழந்தை வளர்ப்பார். எல்லாத்துக்கும் அமைதி. குடி ஊத்தாடி அதுரா இதுதான் டெம்பர் ஊத்தான ரவுடி எல்லாம் இங்கே இருக்காது. வாலி 1ஆம் தேதியிலேருந்து தேர் முடி வரைக்கும் பூராமே ஒரே தாய் ஊத்து பிள்ளை மாதிரி அடங்கிடுவோம். இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு நடந்தது. அங்கே பழனி முருகன் கோயிலில் வந்து பல பிரச்சனை வந்துச்சு. சிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நான் சொல்லக்கூடாது. அதை நான் சொல்லக்கூடாது. இல்லை அது மாதிரிலாம் வந்துச்சு. இங்கே இருக்கிறது அப்படியே முழுசாக இருக்கா? முழுக்க இன்னைக்கு போகிற எப்படி செஞ்சாரோ அது நான் பழனியில் இருக்கிற சொல்லக்கூடாது. அது அவங்களை சேர்ந்தது. நம்ம அது இங்கேருந்து நம்ம வாய்ச்சோன்னா அது சாத்தியமாகாது. பூம்பார போவர்சத்தில் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்குது. ஆமாம். இதுவரை கழிவு இருக்கும் தட்டி, இன்னைக்கு மட்டும் இல்லை, கழிவு இருக்கும் தட்டி அந்த குழந்தைய அந்த தெய்வத்தை அந்த சிலையை நாங்கள் காத்துக்கிறோம். குடிமக்கள் காத்துக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோம். எது வந்தாலும் எங்கள் நாளை சமாளிக்க முடியும். யாரும் உள்ள நுழைய முடியாது. என் குடிமகன் தேவைத்தான் தான் சேர்ந்துருக்குது. ஆனால் பார்வூரம் மக்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த 5 ஊருக்காரங்க தேர் இழுத்தாங்க, நடத்திட்டு இருந்தீங்க, அது மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வர்றாங்க. இப்போ வந்து வெளியூர்ல இருந்துலாம் எப்பலேருந்து வர ஆரம்பிச்சாங்க? மெட்ராஸ்லேருந்து வர்றாங்க, ஈரோட்லேருந்து வர்றாங்க, திருச்சியிலேருந்து வர்றாங்க. அதெல்லாம் எப்பலேருந்து வர ஆரம்பிச்சாங்க? வெளியூர்ல இந்த தேவத்தான் சேர்ந்த பிறகு தான் வர்றாங்க. தேவஸ்தானத்தில் 15-20 வருஷத்துக்குள்ள வர்றாங்க. இல்லை இந்த 20 வருஷத்துக்குள்ள தான். ஆமாம், 20 வருஷத்துக்குள்ள வர்றாங்க. எனக்கு வயசு 82. எனக்கு வயசு 82. என் பேர் மாலைக்கட்டி முருகன். 20 வருஷத்துக்குள்ள தான் வர்றாங்க. ஆமாம், கண்ணமாக வர்றது 10 வருஷத்துக்குள்ள தான் வர்றாங்க. 10 வருஷத்துக்குள்ள தான் இங்கே இந்த கோயிலுக்கு வெளியிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளியாளுங்க வெளியாளு வர இந்த அஞ்சூர் தேருங்கிற பத்தியா, இந்த அஞ்சூர் தான் வந்து 20 வருஷத்துக்கு முதல்ல இந்த அஞ்சூருக்கார் தான் தேர் நடத்திருக்காங்க. தேர் நடத்துறதுல பொதுவாக கோயிலுக்கு வர்றது, பொது கோயிலுக்கு வர்றது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கு இப்போ வெளிச்சத்துக்கு நிறைய வந்துருச்சு. கடவுள் ஜீமான் பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. யாரும் எதிர்பார்க்காம, நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும்னு. நாலாவது வரையில பார்க்குறேன் நான். நாலாவது இந்த மாலைக்கட்டி முருகன் 4வது வரையில பார்க்குறேன் இந்த கோயிலினுடைய மகிமையை. சத்தியம் குடிக்கிச்சு, விரிவும் வந்துருச்சு, மக்களும் பார்க்குறான். கோயிலுக்கு கூட இப்போ ராசகோகம் இருக்கு 1.60 கொடுத்துருக்காங்க 1 கோடி. அதை கட்டி துவைக்க வச்சிருக்காங்க, இன்னும் ஆரம்பிக்கல. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பூம்பாறை கிராமத்தில் இருக்கும் குழந்தை வேறவர் பற்றி மாலைக்கட்டி முருகன் தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். பெரியவர் சொன்ன ஐதீகத்தை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். என் பேர் மாலைக்கட்டி முருகன். என் நம்பர் 94 87 21 51 49. யார் வேணாலும் ஃபோன் போட்டு என்கிட்ட கேட்கலாம். நான் வரலாறு பற்றி ஐதீகத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு மாலைக்கட்டி முருகன். குழந்தை வேலைப்பா, காத்துக்கோ.